गाइस இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல வீட்லயே எப்படி குயிக்கா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெட்டி வச்சிருக்க குடமிளகா, பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 90% வதங்கினா போதும். வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். காய்கறி நறுக்குன்னு இருந்தா ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ மஷ்ரூமை இன்னொரு கடாயில பெப்பரும் சால்ட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். மஷ்ரூம் தண்ணி விடும், அதனால தனியா இன்னொரு கடாயில வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வடிச்ச சாதத்திலே நான் பச்சை பட்டாணி ஊற வச்சதையும் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ரைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்சிருக்க மஷ்ரூம் காளானியும் சேர்த்து நல்லா பெப்பரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாப்பி மாவோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸையும் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.